வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி அபூர்வ சகோதரர்கள்ன்ற படத்துல கமலஹாசன் நடிச்சிருந்தாரு. இதுல சற்றே உயரம் குறைவான ஒரு கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருப்பாரு. இதுக்காக அவரை பல பேர் பாராட்டினாங்க. எப்படி தன்னுடைய உயரத்தை குறைச்சு நடிச்சிருக்காருன்னு எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. இந்த விஷயத்த பல வருடங்களா அவர் ஒரு சீக்ரெட்டாவே வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க இயற்கையாவே ஒரு மனிதனோட சராசரி உயரத்தை விட பல மடங்கு உயரம் குறைவானவங்க. இவங்க தங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் சந்திக்கிற சில கசப்பான அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. இப்போ நம்ம கிட்ட லீலாதரன் பேச வந்திருக்கிறாரு. இவருக்கு வயசு 25. அப்பப்போ இவர் சினிமாவில் நடிக்கிறாரு. இவருடைய மனசுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு, நம்மளோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாரு. என்னன்னு கேட்போம். வணக்கம் லீலாதரன். வணக்கம் மேடம். உங்க கூட பிறந்தவங்கள பத்தி சொல்லுங்க, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எங்கள் கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 4 பேர் மேடம். அக்கா, அண்ணன், நான் தேர்டு, லாஸ்ட் வந்து தங்கச்சி மேடம். 3 பேர் நாங்கள் இப்படி தான் இருப்போம், ஷார்ட்டாக. அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாம் நார்மலாக இருப்பாங்க. அப்பா அம்மா, உங்களுக்கு கடைசியா பிறந்த தங்கச்சி நார்மலா இருப்பாங்க, அந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி. நீங்க உங்களுடைய 2 அண்ணாவா? அக்காவும் அண்ணனும் மேடம். நீங்க 3 பேரும்? 3 பேர் மேடம். என்னோட சேர்த்து 3 பேர் இப்படி தான் இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க. அம்மா அப்பா கூட நார்மலாக தான் இருப்பாங்க? அம்மா அப்பா நார்மலாக இருப்பாங்க, லாஸ்ட் தங்கச்சி நார்மலாக இருப்பாங்க. ஓகே. எப்போ எந்த வயசுல உங்களுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு விஷயம்? ஒரு குறிப்பிட்ட ஏஜில் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும்போது பிட்யூட்டரி சுரபின்றதை வந்து சுரக்கலன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் வரல. இப்போதான் சமீபத்தில் ட்ரீட்மெண்ட்லாம் வந்தது. ஒரு 10 வயசு இருக்கும்போது தான் எங்களுக்கு தெரியும் மேடம். 10 வயசு வரும்போது அந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போதான் தெரிஞ்சு. உங்களுடைய அக்கா அண்ணாக்கு? நானே எல்லாம். இல்லை, அப்போ அண்ணா அக்காவுக்கு இல்லாதப்போ அம்மா அப்பா வந்து உங்களை கொஞ்சம் முன்னாடி காமிச்சிருக்கலாம் இல்லையா? தேர்டு வர குழந்தையாவது நல்லா இருக்கும்னுட்டு இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் எதுவும் டாக்டர் கிட்டலாம் கன்சல்ட் பண்ணி கேட்டதுக்கு பிட்யூட்டரி குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி, இது வந்து உங்கள் அம்மா அப்பா குடும்பத்தில் இந்த மாதிரி இது முதல் சம்பவமா? முதல் வாட்டி இந்த மாதிரி நடக்குதா, இல்லை அவங்களோட ஃபேமிலி ஜெனட்டிக்கா எதுவும்? ஏதோ ரிலேஷன் ப்ராப்ளம்ன்றாங்க மேடம். சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்காங்களா? இதுன்றாங்க. இல்ல அம்மா அப்பா வந்து சொந்தமா? ஆமா மேடம். சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி ஆகும்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். சொந்தத்துக்குள்ள இது மாதிரி மேரேஜ் பண்ணா ஆகுன்றாங்க. அதுக்கப்புறம் சரி டாக்டர் சொல்லிட்டாரு இது மாதிரி இது நிவர்த்தி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரா? இந்த மாதிரி நிவர்த்தி செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால நாங்கள் எதுவும் ஃபீல் பண்ணுறது இல்லை. அதனால ரோட்டில் போனாலும் சில வாட்டி கிண்டல் பண்ணுவாங்க. எவ்வளோ குள்ளமாக போகிறாங்க பாருங்க, என்ன இப்படி எவ்வளோ கேலியாக இருக்காங்கன்னு கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கும் போக முடியாது. ஃபேமிலியாக போனாலும் கிண்டல் பண்ணுவாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் தான் இப்படி பிறந்தோமோன்னு இருக்கும். அந்த டைமில் நாங்கள் ஃபீல் பண்ணி தனியாக உட்காந்துலாம் அழுதுருக்கோம் மேடம். அம்மா அப்பா எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அம்மாவும் அப்பாவும் பெற்றுட்டாங்கல்ல மேடம், அதனால் ஏற்றுக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் இந்த
பிறந்துட்டோன்றதுனால எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு கடவுள் இது வரைக்குமாவது கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் மேடம். என்னோட மோசமானவங்களாம் இருக்காங்க. கண்ணு தெரியாதவங்க, கால் ஊனம், 2 கை இல்லாதவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடவுள் இது வரைக்குமாவது நம்மளுக்கு சந்தோஷமாக கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் மேடம். ஒரு குறையா எடுத்துக்கல இதை நீங்கள் இல்லையா? அது எதுவும் குறையா எடுத்துக்கல மேடம். உங்களுடைய கடைசி தங்கச்சி அவங்க வந்து நார்மலாக பிறந்தாங்க, நார்மலாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களுடைய அண்ணா 2 அண்ணா அக்காலாம் இப்படி இருக்கும்போது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன எதுவும் சொன்னாங்களா? அவங்களுக்கு எதுவும் மாற்றம் இருந்ததா அவங்களுடைய மனசுல? அவங்களுக்கு எதுவும் மாற்றம் இல்லை மேடம். அவங்க பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக தான் மேடம் வச்சுருக்காங்க. இப்போ வெளியில் போனால் தான் ஒரு மாதிரி கேலி கிண்டல், எங்கே வெளியில் போனாலும் அப்படியே ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்கறது, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இது பண்ண வைக்கிறது. நிறைய பேருக்கு விவரம் தெரியாது, அவங்களுடைய அறியாமையை தான் நம்ம குத்தம் சொல்லணும் இல்லையா? ஆமாம் மேடம். உங்களுடைய படிப்பு மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே நார்மலாக நடந்ததா? படிப்பு விஷயம்லாம் எல்லாம் நார்மலாக நடக்கும் மேடம். ஜென்டலான மனுஷனுங்க போலயே நார்மலாக நடக்கும் மேடம். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க இப்போ ஷூட்டிங்க்கு இது மாதிரிலாம் போனால் ரொம்ப கேள்விப்படுத்துவாங்க. வெளியில் போக முடியாது, வெறும் வீட்டு உள்ளே தான் இருக்க முடியும். இப்போ எங்களை மாதிரி ஜென்ஸுங்கன்னா அழகாக போயிட்டு வந்துடலாம் மேடம், ஃப்ரெண்ட்ஷிப் கூட. இப்போ எனக்கு கூட பிறந்த அக்காங்கெல்லாம் வெளியில் போக முடியாது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்க லேடிஸ்ன்றதுனால. சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யார் மூலமாக கிடைச்சது? நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக தான் மேடம் கிடைச்சது. கோபி அண்ணன் ஒருத்தர் இருக்காரு எங்களை மாதிரி ஷார்ட்டா, அவர் மூலியமாக தான் கிடைச்சது. அவர் மூலியமா வந்து 2-3 படம் பண்ணியிருக்கேன். இந்திரலோகத்தின் நானழகப்பன், அப்புறம் 1000 அப்புறம் வந்து குசேலன், இது மாதிரி படம்லாம் பண்ணியிருக்கேன் மேடம். அம்பாசமுத்திரம், இது மாதிரி நிறைய படம்லாம் பண்ணியிருக்கேன் மேடம். அப்புறம் விவேக் கோபுரா, இது டேக் நம்பர் 1 துபாய் போய் பண்ணிட்டு வந்தேன் மேடம். உங்களுடைய வருமானம் இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட டைம் இல்லையா பீரியட், அதுக்கப்புறம் அது இல்லைன்னா இப்போ ஒரு கடை இருக்கு மேடம் டி நகர்ல, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 3000 சேலரி கொடுத்துட்டு இருந்தேன். ஓஹோ. அது ரிசைன் பண்ணிட்டேன். சேலரி கொஞ்சம் கம்மியாக தராங்கன்றதுனால ஜாயின் பண்ணேன் மேடம். வேலைனா என்ன மாதிரி வேலை தராங்க? இந்த ஷர்ட்டுங்க, ரெடிமேட் ஷர்ட், ரெடிமேடு பேண்ட் ஷர்ட்டுங்கெல்லாம் லேபிள் ஓட்டுறது மேடம். ஓஹோ. உட்காந்த இடத்துலயே அந்த லேபிள் ஓட்டுறது? உட்காந்த இடத்துலயே பண்ணுறது மேடம். வருமானம் போதுமானதா இருக்கா? போதுமானது இருக்குது மேடம். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட இன்னும் இருக்கீங்க இல்லையா? இருக்கோம் மேடம். ஷூட்டிங் போகும்போது நாங்களே தனியாக போயிடுவோம் மேடம், யாரும் வரமாட்டாங்க கூட. இப்போ இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, அப்போ பர்மிஷன் வாங்கிட்டு போயிடுவீங்க? லீவ் போட்டுட்டு லீவ் கொடுத்துருவாங்க. அது அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல. ஓ குட். ஓகே. இப்போ எங்களுக்கு வந்த ஓனருங்க வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க மேடம். லீவ் போட்டாலும் எதுவும் கேட்கறது கிடையாது. இதே மாதிரி ஷூட்டிங் இருக்குதுன்னு பர்மிஷன் கேட்டாலும் ஒன்றும் கேட்கறது கிடையாது. தங்கமான ஓனர்லாம் கிடச்சிருக்காங்க மேடம். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் இல்லைங்களா? ஆமாம் மேடம். சரி, வேறு எதுவும் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, உங்கள் மனசில் இருக்கிறது எதுவும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இதுக்கு மேலேயும் மக்களுங்க வந்து எங்களை மாதிரி ஆளுங்களே கேலி படுத்தக்கூடாது மேடம். அதுதான் வந்து என்னோட ஆசை மேடம். எங்களையும் சாதாரண மனுஷங்களான்னு நினச்சி இது பண்ணணும் மேடம். ரொம்ப கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா அப்புறம் ரொம்ப இதாக இருக்குது மேடம், ஒரு மனசு ஃபீலிங்காக இருக்குது மேடம். எங்களையும் ஒரு சாதாரண மனுஷனா நம்ம கேலி பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து இது அவங்களுடைய அறியாமல் நினச்சிட்டு உங்கள் மனசை தேத்திக்கிட்டு போக வேண்டியது தான். சரிங்களா? சரி மேடம். ரொம்ப நன்றி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. பிட்ரியூட்ரி கிளாண்ட் சரியாக சுரக்காததுனால தான் எனக்கு இந்த மாதிரி உருவம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னார் லீலாதரன். ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க முதலாளிங்கள்லாம் தங்கமானவங்க, எனக்கு அப்பப்போ சினிமா சான்ஸும் கிடைக்குது, அதனால் வருமானம் போதிய அளவில் இருக்குதுன்னு சொன்னார். ஆனாலும் நான் ரோட்டில் நடந்து போகும்போது என்னை எல்லாரும் பார்த்து கிண்டல் செய்கிறது தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னார். தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் பார்க்கும்போது அவங்கள சக மனிதர்களாக பாவிக்கணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம சந்திச்சு பேச போகிறது சங்கர். இவருக்கு வயசு 22. சங்கர் சொல்லுங்கள். நம்ம சங்கர், வயசு 22. என்னோட சொந்த ஊர் சங்கரன், நிலை மாவட்டம் பக்கத்தில் இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிற 4-5 பேர் ஒரு மாதிரியாக பார்க்காங்க. அது போக பஸ்ஸுலலாம் நாங்கள் ஏறணும்னா எங்களுக்குன்னு ஒரு மரியாதையே கிடையாது. ஒரு மாதிரி டிரைவர் கண்டக்டர்லாம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க.
பஸ்ஸில் வந்து மதிப்பே கிடையாது. அப்போ நான் அது போக ரோட்டில் போனாலே 4-5 பேர் தெரியாதவங்க கூட வம்பிழுத்துட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு போனாங்க. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சண்டை போடுறாங்களா? அவங்க சண்டை போட்டுப்பாங்க ரோட்டில் போகிறவங்க. ஏன் என்னன்னே தெரில. அவங்க போயிருந்தா கூட நம்ம ஏதாவது வேலைக்கு போனால் கூட தண்ணியை போட்டு வந்து தேவையில்லாமல் ஏதாவது சண்டை போடுவாங்க. சண்டை போடுவாங்கன்னா உங்களோட வந்து சண்டை போடுவாங்களா? எங்கள் கூட சண்டை போடுறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி வம்பிடுப்பாங்க. நாங்கள் அவங்க வம்பிடு போட்டு நாங்கள் பாட்டு வேலைக்கு தான் போவோம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் சைக்கிள் கடையில் ஸ்பேர் பார்ட்ஸு சேல்ஸ்மேனாக இருக்கேன். வருமானம் எப்படி இருக்கு? வருமானம் மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. தங்குறதெல்லாம் எங்கே தங்குறீங்க? நான் ஊரில், எனக்கு ஊர் சங்கரங்கோயில் சொந்த ஊர். அங்கே தான் இருக்கீங்க? அங்கே தான் இருப்பேன். ஷூட்டிங் இருக்கிறதுனால அம்மா அப்பா எல்லாருமே ஊரில் இருக்காங்க. எனக்கு ஒரு அண்ணன் மட்டும் உண்டு. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எனக்கு ஆகாது. எங்கள் அண்ணன் தனியாக போயிட்டாப்புல. இப்போ நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் 3 பேர் மட்டும்தான். அதுபோக எனக்கு வந்து தாய் கிடையாது. எனக்கு தாய் வந்து இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுல. அது இறந்து போன தாய்க்கு கூட பிறந்த அக்கா தான் என்னை எடுத்து வளர்க்காங்க. எனக்கு கூட பிறந்த பெரியம்மா. உங்கள் பெரியம்மா? ஆமாம், பெரியம்மா தான் என்னை வளர்க்காங்க. எனக்கு வந்து பெரியம்மா உறவுல பார்த்தா எனக்கு 2 அக்கா உண்டு. அவங்க தான் என்னை ஆளாக்கி நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருக்காங்க. அவங்களோட தான் வீட்டில் இருக்கீங்க இல்லையா? ஆமாம், அவங்களோட தான் வீட்டில் இருக்கேன். எனக்கு தகப்பன் சரி கிடையாது. கொஞ்சம் தாய் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே எங்கள் தாய் வந்து எங்கள் பெரியம்மா கையில் கொடுத்து இவனை யாரும் வளர்க்க மாட்டாங்க, நீங்களே வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியம்மா கையில் கொடுத்துட்டாங்க. நான் இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் வளர்றேன். சினிமா சான்ஸ் எப்படி கிடச்சிது உங்களுக்கு? எங்கள் குரு ஒருத்தர் இருக்கார். அவர் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். குருன்னா யாரு? அவர் இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவார். கோபின்னு பேர். அவர் தான் என்னை சினி ஃபீல்டில் கொண்டாந்து அறிமுகப்படுத்தினார். அவர் தான் எனக்கு ஷூட்டிங் இருக்கிறப்போ ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். வந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன். என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் செய்வீங்க? நான் கரகாட்டக்காரின்னு ஒரு படம் எங்கள் ஊரில் வச்சு எடுத்தாங்க. ரோஜா மேடம் நடித்த படம். அதில் இவர் கோபி வந்துட்டார். அப்போம்போது நான் அங்கே ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து கூப்பிட்டு அவர் தான் முதல்ல எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அதுலேருந்து அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். என்ன முதல்ல என்ன வேஷம் போட்டீங்க? முதல்ல நான் அந்த கரகாட்டக்காரி படத்தில் பூசாரின்ற ஒரு கேரக்டர் போட்டேன். வடிகரசி மேடமையும் முனி சக்கரவர்த்தி சாரியும் சேர்த்து கீழே பஞ்சாயத்தில் ஒரு சீனில் டயலாக் பேசுவோம். அந்த படத்துலேருந்து தான் எனக்கு வாய்ப்பு வர ஆரம்பிச்சு. அந்த டயலாக் ஞாபகம் இருக்கா? டயலாக் ஞாபகம் இருக்கு. பேசி காட்டுங்களேன் அந்த டயலாக். ஐயா, நீங்கள்லாம் பெரியவங்க, அந்த தாத்தா பாட்டியை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. எப்படியாவது கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி அந்த தாத்தா பாட்டியை சேர்த்து வச்சுருங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமாக போங்கய்யா அப்படின்னு பேசுவோம். வேற என்னென்ன படங்கள் நடிச்சிங்க அதுக்கப்புறம்? வேற இப்போ வடிவேல் படம் இந்துலோகத்தில் நான் அழகப்பன் படம் இருந்துச்சு. அதில் நடிச்சிருக்கேன். ஓகே, அதில் என்ன டயலாக் பேசுனீங்க? உங்களுக்கு தனியாக ஒரு ரோல் கொடுத்தாங்களா? டயலாக் அதில் வந்து வடிவேலில் யமலோகத்தில் பண்ணியிருப்பார். நாங்கள் யமலோகத்தில் அவருக்கு கிங்கர்கள். நாங்கள் ஓஹோஹோ அவர் சொல்கிறத நாங்கள் தண்டனையை நிறைவேற்றுவோம். டயலாக் அது வந்து ஒரு மாதிரி சோமமானம் குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி. ஓஹோ, இது குயாமச்சான் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, குத்துக்கள் மாதிரி வந்து நிற்காரு. ஐயோ, நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுக்குமோ, நம்மளை எதாவது பண்ணிடுவாரோ, எப்படியாவது காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு. சினிமாவில் நடிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே எனக்கு படம்னா ஒரு படமும் விட மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் ஆகுதோ அதை உடனே பார்த்துக்குவேன். அப்படியே ஆர்வத்திலே அப்படியே வரணும், நம்மளும் நடிக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், யாரெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்க முன்னால் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கவங்க சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நார்மலாக இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க? நார்மலாக இருக்கிறவங்களும் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஊரில் இருக்காங்க நிறைய பேர். எனக்கு ஒன்றுனா அவங்க துடிச்சிடுவாங்க. உங்கள் மனசில் எதுவும் தோணுச்சுன்னா சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் போயில எங்களை ஒரு மாதிரி பார்க்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப இலக்காரமாக பார்க்காங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. எந்த மாதிரி ஆளுங்க அப்படி பேசுகிறாங்க? பெண்கள், ஆண்கள், வயசானவங்க, சின்ன வயசுக்காரங்க? பஸ்ஸில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கே நான் டிக்கெட் வாங்கணும்னா ஒரு டைப்பாக பார்ப்பாங்க.
என்ன ஆங்கிளில் பார்க்காங்க என்னன்னு உண்மையே தெரிய மாட்டேங்குது. ஒரு டைப்பாக பார்ப்பாங்க. அப்படி தான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு மெயின் ரோடு, எங்கள் வீடு கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு வாட்டி ஒருத்தவங்க தண்ணி அடிச்சுருந்தாங்க. சார் ஒன்றும் சொல்ல, நான் தப்பாக ஒன்று சொன்னேன், தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் ஒரு வாரமாக போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு கோவப்பட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டைக்கு வந்துட்டான். வந்து என்னை சட்டையெல்லாம் முடிச்சு தலைவெல்லாம் இழுத்து வெளியில் வந்து அடித்தான். அப்போ அந்த நேரத்தில் நான் கத்தி 4 பேரை கூப்பிட போய் தான் என்னை வந்து காப்பாற்றுறாங்க. என்னென்னா அவங்க முன்னால் பேசிக்க முடியாது. இப்போ அடுத்ததான் நம்ம சந்திக்க போகிறது கோபிநாத் மற்றும் ஷாகுல் அமீத். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். கோபி அண்ணா நீங்கள் தானே? எஸ் மேடம், என்னுடைய பேர் தான் கோபிநாத். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சினிமாவில் சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் தான் பண்ணிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி சினிமா சான்ஸ் கிடச்சிது? மேடம், நான் இன்னைக்கு சினிமா சான்ஸ் தேடி நான் மேடம் சொல்ல. இன்னைய சமுதாயத்தை பார்த்துக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு எங்களை மாதிரி இருக்குங்க ரொம்ப, அதாவது மனிதனை மதிக்காமல் இன்னைக்கு எவ்வளோ கேவலமாக நம்ம நினைக்கணும் இருக்கிறோமோ அதை விட கேவலமாக நினைக்கிறாங்க இன்றைக்கி சமுதாயத்தில் எங்களை மாதிரி இருக்குங்கள. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் நான் பேசுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நான் நிறைய விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதாவது சராசரி மனுஷனை வந்து கிண்டல் கேலி பண்ணுறது வந்து நார்மலாக போயிடும். இன்றைக்கி எங்களை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி ரோட்டில் நடந்து போனாலோ ஒரு பஸ்ஸில் போனாலோ அல்லது ஒரு ஒரு கடை கண்ணிக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்க போனாலும் நம்ம சுதந்திரமாக போகக்கூடிய இல்லை. இன்றைக்கி சாதாரண ஒரு விஷயம் போனாலுமே இதோ பாரு ஒரு குள்ளமான பயம். அப்போ அவர் கொடூரமாக பேசும்போது எனக்கு ரொம்ப ஏன்டா அந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு மனவேதனை எனக்கு அடிக்கடி வந்துடுது. அதை விட நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கோன்னா அவங்களுக்கு ஒன்று மனசு சந்தோஷப்படுத்த கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மற்றவங்க நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும். எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் தான் துக்கப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சமுதாயத்தில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவே என் முன்னாடியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது எனக்கு ரொம்ப இன்னும் நான் என்னுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் கூட நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஒரு விஷயத்தை மட்டும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஒரு மேரேஜ் விஷயம் நடக்கும்போது நானும் அம்மா அப்பா எல்லோரும் போயிடுவோம். அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, இதேமாரி உங்கள் பையன் இருக்காங்க, இவங்கள வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கெல்லாம் இருக்குமா, இதேமாரி பிள்ளைய பிறந்து வளர்க்கறதை விட பெஷாட்டி சின்ன வயசில் அவங்கள கொலை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கும்போது எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கும்போது என் காதார் நான் வாங்கி 4 நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா என் முன்னால் கண்ணீர் வடித்தாங்க. அப்போ நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்மளை எதுக்கு பெற்றுட்டு இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு நம்ம வச்சுருக்காங்களே கடவுள். ஆனால் மனிதனை மற்றவங்க சரி பரவாயில்ல குள்ளமாக இருந்தாலும் நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் யாருமே பட போகிறதில்ல. எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து கொச்சப்படுத்தி பேசணுமோ அவ்வளோக்குள்ள கொச்சப்படுத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது ஒழிஞ்சு பேசணுங்கிற ஒரு இது இல்லை. ஏன்னா எனக்கு இன்னேறு வரைக்கும் இப்போ கூட ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துருப்பாங்கன்னா இன்றைக்கி இவனை நம்பி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படிங்கும்போது மக்களை வந்து அதை ஏற்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. இவன் என்னத்தை பண்ண போகிறான், இவனை நம்பி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் நடந்துச்சு. ஏன்னா நான் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பாடுபட்டேன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி வந்து மெட்ராஸில் வந்து இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு யாருக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காம இன்றைக்கி மற்றவங்க பேசுகிற அளவுக்கு அவங்க பேசுகிறதும் கூட பெருசுப்படுத்தாமல் இன்றைக்கி என்ன நானே குறுகிற மனப்பான்மையில வச்சுக்காமல் சரி ஏதோ பிறந்துட்டோம் குள்ளமாக பிறந்து நம்ம மேலே தப்பு இல்லை, கடவுளுடைய படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி கேர் பண்ணி இன்றைக்கி எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலுங்களே அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் இன்றைக்கி நான் உட்காந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் மெட்ராஸில் தனியாக. ஆனால் எனக்குன்னு ஒரு துணை வேணும் தேடி போகும்போது என்னை அப்படி கொச்சப்படுத்தினாங்க. இப்படி குள்ளமான இருக்கவங்களுக்கு உனக்கு எப்படிப்பா நாங்கள் பொண்ணு கொடுக்க முடியும், உன்னை நம்பி என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன் குள்ளமானவங்க வாழக்கூடாதா, அவங்களுக்கு கூட அவங்களோட பிறப்பு தானே தப்பாக பிறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? கிடையாது, ஏதோ எங்களுடைய கடவுளுடைய படைப்பு. இதுக்காக வந்து இவங்களாம் குள்ளமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க கிண்டல் கேள்வி. ஏன் இதே மாதிரி அவங்களும் ஒரு உணர்ச்சி விஷயமாக இருந்தாங்கன்னா ஒரு கால் அவங்களுக்கு எவ்வளோ மனசு ஃபீல் பண்ணும், அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லும். இதுமாரி நிறைய 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 விஷயங்கள்லாம் நான் வேதனைப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில். சரி, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க மேடம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிகிட்ருக்கேன். என்னைக்காவது சரி இது வந்து எதனால ஏற்பட்டிருக்கு, இது வந்து பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து அந்த சரியாக சுரக்காததுனால ஏற்படுற ஒரு கோளாறு இல்லையா, அது பொது ஜனங்களுக்கோ உங்களுடைய யூனியனோ இல்லை உங்களுடைய அசோசியேஷன் மாதிரி எதுவும் இருக்கா, அவங்க மூலிமா எதுவும் தெரியப்படுத்தியிருக்கீங்களா, முயற்சி எடுத்திருக்கீங்களா? எங்களுக்கு அசோசியேஷன் எதுவுமே நான் வைக்கலணும், அது இப்போ ப்ரெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற நான் ஒரு யூஸில் இருந்துகிட்ருக்கேன். பட் என்னென்னா இன்னொரு விஷயம்னா நான் வந்து வளர்ச்சியில்லாத காரணம் வந்து ஒரே ஒரு காரணம் என்னென்னா சின்ன வயசுலேருந்து கொள்ளைய ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னாங்க வீட்டில். அப்போ அங்குள்ள கிராமம், எனக்கு வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம்.
பக்கா வில்லேஜ்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து என்னன்னா சின்ன சின்ன கிராமத்தில் டாக்டர்ஸ்லாம் நார்மலாக தான் இருப்பாங்க. பெரிய எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர்ஸ்லாம் கிடையாது. அப்போ இப்போ தான் எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு மூக்குள்ளே ரத்தம் வந்துருச்சு, சரி பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது அவங்க ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாத்திரை மட்டும் கொடுப்பாங்க. அது முடிஞ்சுன்னா பிளட் பீடிங் பின்னாடி லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி ஆகும். இது ஒரு பக்கம் ஆகுதுன்னா இது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு காமிப்பாங்க. ஒரே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் மாறி ஏன்னா அவங்க வந்து நம்ம பையனுக்கு இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு பாசத்தில் அம்மா அவங்க வந்து ரொம்ப வேதனையோடு கொண்டு போய் காமிச்சிருந்தாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்லும்போது இது இப்படி தான் இருக்குமோ அவங்க மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துப்பாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். என் வாழ்க்கையில் ஊசி போடாத இடம் கிடையாது, சாப்பிடாத டேப்லெட் கிடையாது. அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அதனால வேற ஒரு பிரச்சனை இருந்து இதெல்லாம் இருந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லாம இல்ல நிறைய சரியில்லை சொல்ல மேடம் மாதிரி ஆயிடுச்சா? டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து இது எதுனால வளர்ச்சி இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க காரணம் வந்து மதுரையில் பெரியார் ஹாஸ்பிட்டலில் கண்ணன் பெரிய டாக்டர் அவங்க தான் சொன்னாங்க. எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து லிவர் ஆப்ரேஷன், அந்த டைமில் வந்து குழந்தைங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதே மீறி எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா பார்க்க போயிட்டாங்க. அவங்க டேப்லெட் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட்னால தான் என்னுடைய வளர்ச்சி பாதிச்சுது. உங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் டைம்ல அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அதுதான், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிலவங்களுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட், இந்த சிலவங்களுக்கு வேற காரணங்கள் இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஷாகுல் அமீத், நீங்க சென்னை சேர்ந்தவரா? சென்னை சேர்ந்தோம். நான் பிறந்தது வந்து ஊரில் பட்டுக்கோட்டை சைடில் பிறந்தேன் மேடம். நான் வளர்ந்தது மட்டும் இங்கே தான் மேடம். ஆனால் வந்து நான் 6 மாதம் வரைக்கும் தலையை நிற்கவே இல்லை. 6 மாதம் வரைக்கும் தலையை நிற்கவே இல்லை. அது டாக்டர் இல்லை, எந்த டாக்டர் கிடையாது. டாக்டர் இல்லாமல் சொன்னால் 8 மாதம் வரைக்கும் பாருங்கள், அப்படி இல்லைன்னா 1 மாதம் கழிச்சு அது 1 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பாருங்கள், அதுக்கு நான் டேப்லெட் எழுதி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தலை 8 மாதம் கழிச்சு தலையை நின்றுச்சு மேடம். அதுக்கப்புறம் வந்து போனோம். 17 வயசுக்கு அப்புறம் போனாங்க, வளர்ச்சி இல்லை அப்படி சொன்னாங்க, போயிட்டோம். 17 வயசு வரைக்கும் நீங்க டாக்டர் பார்க்கல? 17 வயசு நார்மலா இருந்திருக்கு. அது நார்மலாக இருந்ததுன்னா ஒன்றும் சொல்ல. ஆனால் பசங்க வந்து கிண்டல் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லி டாக்டர்கிட்ட வாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கப் பண்ணி தான் போனோம். செக்கப் பண்ணிட்டு போகும்போது தான் சொன்னாங்க எக்ஸ்ரே எடுக்கணும் அது எடுக்கணும்னு சொன்னாங்க. அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஏதோ மாத்திரை ஏதாவது மாற்றி சாப்பிட்டுப்பாங்க, அந்த எஃபெக்டில் தான் வந்திருக்குமோ அப்படி சொல்கிறாங்க. சரியான காரணம் சொல்லலை. சரியான காரணம் எதுவும் சொல்லலை. சில டாக்டர் சொல்கிறாங்க வாரிசாக வர்றதுனால அந்த மாதிரி மரபணுக்கள் அந்த மாதிரி வருது அப்படி சொல்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டால் அந்த மாதிரி இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் எதுவும் நிஜமாக உண்மையாக பொய்யா கேட்டேன். நிஜமாகவே சொல்கிறாங்க இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு இந்த காரணத்தை எதுவும் கேட்கல, அதுவும் சொல்கிறாங்க. அது இது வந்து எதுவுமே சரிப்படுத்த முடியாதுன்னு சரிப்படுத்த முடியாது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட்னா எழுதி கொடுக்காங்க, அது கொஞ்சம் போட்டு பாருங்கள், அது எஃபெக்ட் கேட்டுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருங்க, அவங்க போக்கிலே விட்டுருங்க அப்படி சொல்கிறாங்க டாக்டர். நீங்கள் படிப்பு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் நார்மலாக தொடர்ந்துருக்கலாம்ல? படிப்பு விஷயத்தில் வந்து மேடம் ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கூல்லேயுமே மற்ற டீச்சர்ஸ், ஏன்னா நானும் படித்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 8th வரைக்கும் படித்தேன், கிராமத்தில் படித்தேன். ஒரு ஸ்கூல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன், 8ஆம் கிளாஸில் உள்ள என்ன 1ஆம் கிளாஸில் கொண்டு தூக்கி வச்சாங்க. ஏன்னா வளர்ச்சி கம்மியாக இருந்த இந்த பையனை வந்து இன்ஜெக்ஷனில் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 படிச்சுட்டு என்ன கொண்டு 1ஆம் கிளாஸில் கொண்டு வச்சாங்க. அவங்க அந்த ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் என்ன 8ஆம் கிளாஸில் கொண்டு வச்சாங்க. ஏன்னு கேட்கும்போது இல்லைப்பா அவங்கள்ட்ட திடீர்னு என்கொயரி கேட்டாங்கன்னா கொஸ்டின் மார்க் கேட்கும்போது அதெல்லாம் நான் பதில் சொல்ல மேடம் நான் படிச்சிருக்கேன்ல தானே இப்படி இருக்கு அப்படிங்கும்போது, ஆனால் நான் வளர்ச்சி தானே இல்லை, நான் தான் நல்லா படிக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா எனக்கு வந்து கணக்காட்டும் போது இன்னும் இன்னமே இருக்கும்போது மற்ற பசங்களுக்கும் ஒரு ஈகோ இருக்கும்ல, அவன் மட்டும் நல்லா படிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு, அப்போ நல்லா படிச்சிருக்கோம் வந்து நீங்கள் வைக்கலாமே, ஏன் என்ன 1ஆம் கிளாஸ் கொண்டு வச்சு திருப்பி கேட்டதுக்கு இதனால் வரைக்கும் எனக்கு இந்த ஒரு பதில் கூட வரல. ஆனால் அப்போவுமே நான் வேதனைப்பட்டேன், இப்படிலாம் நம்ம இருந்துட்டு இங்கே வந்து படிக்கணுமா, படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஆமாம், ஆனால் நான் 10th வரைக்கும் படித்தேன். 10th வரைக்கும் படிச்சுட்டு தான் சென்னை வந்தேன். நீங்கள்? ஆமாண்ணா, நான் வந்து 17 வயசு வரைக்கும் நான் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். ஸ்கூலில் படிச்சதுனா 10th 12th படிக்கணும்னா ரொம்ப விருப்பப்பட்டு படித்தோம். ஆனால் பசங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். 10th படிக்கும்போது ரொம்ப கேள்வி பண்ணேன், நாங்கன்னா எப்படி ஹைட்டாகும், நீ என்னடா ஆயிடுச்சு உனக்குன்னா ஹைட்டே இல்லை, ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க மேடம். ஏன்னா 10th உட்காரவங்கன்னா 8th உட்கார வைப்பாங்க மேடம். அவ்வளோ இது என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க.
ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். அது இல்லாமல் 12th வரைக்கும் முடிச்சுட்டு 12th வந்து ரொம்ப டீச்சர்ஸ்னால் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் என்னடா இவ்வளோ தூரம் படிச்சிங்க, இதுக்கு மேலே படிப்பீங்களா அப்படி கேட்பாங்கம்மா. இதுக்கு மேலே காலேஜ் போய் படிப்பீங்களா, காலேஜ் போய் படித்து என்ன பண்ண போறீங்க அப்படி கேட்குறாங்கம்மா. நாங்கள் அது 12th படிக்கோம். 12th முடிச்சுட்டு நாங்கள் கரன்ஸில் பண்ணி வேலை ஜாப் பண்ணி பண்ணிச்சோம். அது முடிச்சுட்டு ஜாப்புக்காக போனால் ஜாப்பில் ஒரு வேலை கூட கிடைக்கும். ஜாப்பில் நான் 25 இடத்துல போய் கேட்டோம். எல்லா திறமையாக இருக்கும் கேட்க மாட்டேங்க மேடம். ஆனால் ஆள் ஹைட்டு இருக்கா, வெயிட்டு தூக்குவீங்களா அதான் கேட்குறாங்க மேடம். ஆஃபீஸில் நல்லா வேலை செய்வீங்களா, ஏதோ நல்லா இருப்பீங்களா அப்படி அதுனா கேட்க மாட்டோம். ஹைட்டு இருக்கா, ஹைட்டு இருந்தால் தான் நான் வேலை சேர்ப்போம், இல்லைன்னா சேர்க்க மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் எத்தனை இடத்துக்கு போய்ட்டு வந்தோம். எல்லோரும் ஒரு மாதிரி மனசு உடஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் படித்ததுக்கு என்ன பண்ண வேண்டாம், யூஸே இல்லை. இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள்? நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப் வந்து ரிலேட்டிவ்ஸ் கடையிலேருந்து வேலை செய்வோம். ஃபோட்டோஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. சினிமாவில் நீங்கள் நடிக்கிறீங்க, அதை தவிர வேறு எதுவும்? அதை தவிர வேறு மட்டும் ஜாப்லாம் நாங்கள் பண்ணுறது. நான் மொத்தமாக ஃபுல்லாக ஃபீல்டு தான், சினி ஃபீல்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். மற்ற எல்லா கம்பெனிலும் போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்டுகளுக்காக நிறைய இடத்துல நிறைய ஹெல்ப் கேட்பேன். எப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு படம் பூஜை போட்டிருந்தாங்கன்னா அந்த படத்தில் அந்த ஆஃபீஸை போய் பார்த்து அங்கே போய்ட்டு சரி மற்ற மேட்டர்கள் வேறு விஷயங்கள் எங்களை மாரி ஆட்களுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். சரி 4 பேர் வேணும், 5 பேர் வேணும், 10 பேர் வேணும் அப்படி சொல்லும்போது எங்கள் மக்களுக்காக நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லோடைய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையோ, ஏன்னா என்னுடைய பொறுத்தளவு எங்களோட மக்களுக்கு வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து அடையாள அட்டை உடல் ஊனமுற்றவங்களை லிஸ்ட்லேயே சேர்க்காமல் இருந்தாங்க. இன்னைக்கு நாங்களும் ஒரு ஹேண்டிகேப்ட் தான் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சும் எங்களை வந்து லிஸ்ட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வந்து இன்னைக்கு சேர்க்கலை. இன்றைக்கி அதை முறைப்படுத்தி இன்றைக்கி 8வது ஒரு லிஸ்ட் உயரம் வளர்ச்சி தடைப்பட்டோர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்து நான் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் சேர்த்துருக்கேன். வண்டர்ஃபுல். இன்றைக்கி சேர்த்து இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாருக்குமே அடையாள அட்டையிலேருந்து ட்ரெயின் பாஸ்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ மாதம் பென்ஷனுக்கு எழுதி கொடுத்து அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். இது வந்து உங்களுடைய வருமானம் நிரந்தரமான ஒரு வருமானம் வர மாதிரி செய்யலாம். நிரந்தரமான வருமானம் நம்ம தேடணும்னா சமுதாயம் வந்து எங்களை வாழ விட மாட்டேங்குது. ஏன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நாங்கள் சாதாரண ஒரு தொழில் செஞ்சாலுமே அதில் ஏதாச்சும் ஒருத்தர் வந்து வில்லங்கமான ஒரு வார்த்தைகள் தான் பேசுகிறாங்க. உன்னால் என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம அந்த கொஸ்டினோட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க வந்து அலட்சியமாக தான் நினைக்கிறேன். சாதாரண மனுஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அந்த போலீஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுங்கப்பா, சரி அவன் ஏதோ குடியாக இருந்தவன் ஏதோ பேசிட்டு போயிட்டான், விடுங்கப்பா நீங்கள் உங்கள் பாட்டுங்க பாருங்கள், அப்புறம் அடுத்த பார்த்துக்கலாம், இப்படி தான் பண்ணுறாங்க, எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நானே இன்னைக்கு இவங்களுக்குலாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ட்ரெயின் பாஸு பஸ் பாஸை எழுதி கொடுக்குறதுக்கு 6 மாதம் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஃபீல்டில் உட்காந்துட்டு 6 மாதம் முடிச்ச பிறகு மேயரை பார்த்து மேயர்கிட்ட லெட்டர் கொடுத்து அவர் பர்மிஷனோட நான் முகாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். வண்டர்ஃபுல். இன்றைக்கி எல்லாருக்கும் பென்ஷனுக்கும் அடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். பென்ஷன் வந்து கவர்மெண்ட்டில் வந்து 60% இருந்தால் தான் இன்றைக்கி கவர்மெண்ட் பென்ஷன் அப்படின்னு அலாட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கலைஞர் அவர்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா 60% இருந்தால் தான் இன்றைக்கி வந்து அவங்க தான் உடல் ஒன்று பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தான் முடியாதவங்க, அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் பென்ஷன் வழங்கணும், 45%க்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 45% 55% எதுவுமே சொல்லலை இப்போதைக்கு. யார் உடல் ஊனமுற்று இருக்காங்களோ அவங்களுக்கு அடையாள அட்டை இருக்குதா, கவர்மெண்ட் உதவித்தொகை உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மற்ற ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இதை வந்து இழுத்து அடிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 30 பேர் எழுதி கொடுக்குறாங்கன்னா அதில் 30 பேரில் 2 பேருக்கு தான் வருது பென்ஷன். 6 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் 45 பேர் மெம்பர்ஸ். நாங்கள் 45 மெம்பர்ஸில் 5 பேருக்கு 5 பேருக்கு தான் வருது இன்றைக்கி பென்ஷனு, இன்னும் வரல. அதை நான் இன்னும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் நீங்கள் இப்போ வந்து இந்த குறைன்னு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட பேசி இது வந்து வராமல் தடுக்க முடியுமா, அப்படி தடுக்க முடியுன்ற பட்சத்தில் இனிமேலாவது இந்த மாதிரி ஜென்ரேஷன் வராமல் இருக்கும், ஜெனரேஷன் கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கலாம் இல்லையா? பண்ணலாம் மேடம். இது வந்து பெற்றவங்க மூலியம் தப்பு சொல்ல முடியாது. இல்லை இதில் யார் மேலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு எப்படி பசங்க இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏதோ சின்ன வயசுல கண்டுபிடிக்க முடியாது வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு. எனக்குலாம் 12-13 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு தெரியும். அது வரைக்கும் நான் நார்மலாக தான் இருந்தேன். எனக்கே நல்ல விவரம் தெரிஞ்ச பிறகு தான் நான் ஓஹோ நம்ம வளர்ச்சி இல்லை உங்களுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நானே வேதனைப்பட ஆரம்பிச்சேன். அதனால தான் பெற்றவங்களுக்கும் யாருக்கும் வேதனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தனியாக அன்றைக்கி மெட்ராஸில் வந்து உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். 20 வருஷம் ஆச்சு நான் மெட்ராஸுக்கு வந்து. கல்யாணம் இப்போ தான் 8 மந்த் ஆச்சு நான் முடிச்சு. 8 மந்த்ஸ். ஆமாம்.
அந்த பொண்ணுக்கு நான் பட்ட அவசியம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா என்னை நம்பி யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்டாங்க. இவன் என்னத்தை வாழ்க்கை நடத்துகிறோம், இவன் என்னத்தை சராசரி மனுஷனுக்கே கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்தில். நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை நம்பி ஒரு பொண்ணு கொடுக்கணும்ல. ஆனால் அதில் எங்கள் மாமா ஒருத்தர் எனக்கு பொண்ணு கொடுத்த எங்கள் மாமனார் ரொம்ப கிரேட். ஏன்னா அவங்க பொண்ணு என்னை மாதிரி இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்க்கையில் ஏன் மற்றவங்க தான் முன்னேறினா ஏன் பிள்ளைகள் முன்னேறக்கூடாதா? இருக்கட்டும், சந்தோஷமாக வாழட்டும், லாபம் நஷ்டமாக நம்ம பார்த்துக்கலாம். மாப்பிள்ளை நல்லா தானே சம்பாதிக்கிறாரு, அவர் காப்பாற்றுவார் கண்டிப்பாக. என்னை நம்பி இன்றைக்கி எனக்கு ஒப்படைச்சாங்க. இன்றைக்கி நான் நல்லா பார்த்துட்ருக்கேன் என் ஒய்ஃபை. 5 மாதம் இன்னைக்கு இதாகிருக்காங்க. ஆமாம், மாதம் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். கடவுள் என்ன படைச்ச மாதிரி என் பையனை படைக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். நல்லா இருக்கும் என் பையன் வந்து. ஆல் தி பெஸ்ட். ஆமாம், தேங்க்யூ. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உடல் வளர்ச்சி ஏற்படாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கக்கூடும்ன்றதை பற்றி மருத்துவ ரீதியாக ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சிலர் இது தாய்மார்கள் கர்ப்பமாக காலத்தில் மாத்திரை சாப்பிட்றதுனால வந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. அது உண்மை இல்லை. இது மாத்திரை சாப்பிட்டதுனால இது போன்ற நோய்கள் வராது. இது முற்றிலும் மரபணு பாதிப்பினால் வரக்கூடிய மரபணு நோய். முதல் மூவருக்கு, அதாவது இந்த கோபி, லீ மற்றும் ஒருவர் இந்த பச்சை துண்டு போட்டிருக்கிறாரு, இவங்க 3 பேருக்குமே பிக்னோ டிசாஸ்டோசிஸ் என்றும் மரபணு நோய். ஆரம்ப கர்ப்ப காலத்தில் ஒரு நல்ல ஸ்கேன் எடுத்து அதை எளிதாக கண்டுபிடித்து கருச்சிதைவு பண்ணி இந்த மாதிரி குழந்தை பிறக்காமல் தடுத்துடலாம். இவங்க 4 பேரில் சாகுல் தவிர மீதி 3 பேரும் பிக்னோ டிசாஸ்டோசிஸ் என்றும் மரபணு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாகுல் மட்டும் ஏகாண்ட்ரோப்ளேசியா என்று இன்னொரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த 4 பேருமே மரபணு நோயினால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பரம்பரை நோயின்னு சொல்லலாம் கூட. அவங்க தாய் தந்தையருக்கோ அல்லது தாத்தா பாட்டிக்கோ கண்டிப்பாக இருந்திருக்கணுங்கிறது தேவையில்லை. மரபணு அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. ஆனால் அது திடீர்னு ஒரு தலைமுறையில் திடீர் மாற்றம் ஏற்படலாம். அதாவது மியூட்டேஷன் சொல்கிறோம். அந்த சாகுலுங்கிறவருக்கு கண்டிப்பாக இது புதிய மியூட்டேஷன் நல்லா வந்திருக்கு இந்த நோய். ஆனால் 2 நோயுமே உயரம் குறைவாக இருக்கும், வேறு எந்த பாதிப்பும் இருக்காது. இவங்களுடைய அதிகபட்ச உயரம் 146 சென்டிமீட்டர். பெண்ணாக இருந்தால் 136 சென்டிமீட்டர் தான் வர முடியும். ஆண்களுக்கு 145 அல்லது 146 சென்டிமீட்டர் வரும். இவர்களுடைய உடல் அமைப்பிலேயோ அல்லது உள்ளுறுப்பிலேயோ எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் வேறு எந்த வகையான நோய்களையும் இவர்களுக்கு பாதிப்பு இருக்காது. உயரம் மட்டும் குறைவாக இருக்கும். புத்திசாலித்தனம் மற்றவங்கள போலவே நார்மலாக தான் இருக்கும். நல்லா படிப்பாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க. ஆனால் உயரம் தான் குறைவாக இருக்கும். இவங்க அம்மா கர்ப்பமாக இருக்கும்போதே இந்த நோயை நம்ம சந்தேகப்பட்டிருந்தால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். சின்ன சிம்பிள் டெஸ்ட்டு, ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தால் கூட இது குழந்தை சின்னதாக இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு மேற்கொண்டு பரிசோதனைகள் செய்திருக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிருந்தா இந்த நோயில் பிறக்காமல் இந்த மாதிரிப்பட்ட குள்ளமான குழந்தைகள் பிறக்காமலே தடை பண்ணியிருக்கலாம். இந்த நோய்களில் சில வகையான இக்கட்டான காம்ப்ளிகேஷன்ஸு பின்னாலே ஏற்படும். அதாவது குறிப்பாக அந்த சாகுல் என்பவர் ஏகாண்ட்ரோப்ளேசியா நல்லா பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் உயரமான இடத்துல இருந்து கீழே குதிக்கிறது அல்லது டைவ் அடிக்கிறது போன்ற செயல்கள்னால இவருடைய முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு அந்த நரம்பு மண்டலம் பேரலிசிஸ் வரக்குள்ளே வாய்ப்பு உண்டு. ஆகவே இவர் நடக்கும்போது ரொம்ப கவனமாக நடக்கணும். ஏதாவது பள்ளங்களில் கால் விட்டுறக்கூடாது, குதிக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பாக நடந்துக்கிட்டால் காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கலாம். ஆயுசும் இவங்களுக்கு மற்ற நார்மல் மனிதர்களை போல் சராசரி ஆயுள் உண்டு. வேறு பாதிப்பு எதுவும் இல்லாத வரைக்கும் ஆயுசில் எந்த பாதிப்பும் வராது. அத்தை பொண்ணும் அக்கா மகா போன்ற உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் சில குடும்பத்தில் அல்லது சில கிராமங்களில் ரொம்ப நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்துக்கிறவங்களுக்கு இந்த நோய் சாதாரணமாக காணப்படுது. இதை முடிஞ்ச வரைக்கும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறனால இருந்தால் தடை பண்ணலாம். நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட இருக்க குறைகளை பார்க்காம அவங்களோட நிறைகளை மட்டும் பாருங்க. இந்த உலகமே சொர்க்கமாக மாறிடும். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.